ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சப்பாத்திக்கு நம்ம மாவு கஷ்டப்பட்டு பிசைய வேண்டியதில்லை. ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கோதுமை மாவை சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் கோதுமை மாவு எப்படி அரைக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போதுமே எந்த வகையான மாவாக இருந்தாலும் சரி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சலிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கோங்க. ஒயிட் சுகர் சேர்க்குறதுனால சப்பாத்தி ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல கலராகவும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாக இருக்கிற மாவை நம்ம இந்த மாதிரி ஒரு விஸ்கு வச்சுட்டு இல்லை ஒரு ஸ்பூனு கரண்டி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நமக்கு எல்லா இடத்துலையும் உப்பு அந்த சுகரெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம எந்த கப்பில் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மொத்தமாக தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, மாவு கட்டி பட்டுரும். அதுக்காக நம்ம எடுத்திருக்க 1.5 கப்பு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு கட்டிப்படாமல் நல்லா தண்ணியாக கரைஞ்சி வரும். இப்போ மாவை நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்து திரும்பவும் மாவை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச மாவில் எப்படி சப்பாத்தி சுடுறதுங்கிறத பார்க்கலாம். நார்மலான நான்ஸ்டிக் பேன் தான் எடுத்திருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நீங்கள் பேனை லைட்டாக ரொட்டேட் பண்ணாவே போதும், அழகாக ரவுண்ட் ஷேப் வந்துடும். நீங்கள் மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தோசைக்கு வாக்குற மாதிரி நீங்கள் வாத்துறக்கூடாது. வாத்துட்டிங்கன்னா அது வேறு ஷேப் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் நல்லா பேனை ரொட்டேட் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சப்பாத்தி சுட ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்ததுக்கப்புறமா நான் இப்போ அடுத்த சைடுக்கு கரண்டி வச்சுட்டு திருப்பி போடுறேன். திருப்பி போட்டுட்டு நம்ம மாற்றி மாற்றி திருப்பி போட்டுகிட்டே இருக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். சப்பாத்தியில் கரண்டி வச்சு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வரும். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான சப்பாத்தி வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.